கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கிட்ட நீங்க ஃபிளாட் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய ஃபிளாட் தாங்க இது. ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிராண்ட் யூனிட் 2 செகண்ட் ஃபேஸா நம்ம இது போட்டிருக்கோம். இனிஷியலா பார்த்தீங்கன்னா இதே லொகேஷன்ல ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட ஃபேஸ் 1 போட்டிருந்தோங்க. ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 180 பிளாட்ஸ் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே பண்ணிருந்தோம். இதே இந்த ப்ராஜெக்ட்ல வர மாதிரியே காம்பவுண்ட்ல இருந்து எல்லாமே பண்ணி பக்காவா டெவலப் ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாவே உங்களுக்கு டோட்டலா உள்ள சோல்ட் அவுட் ஆகி ஒரு 80 வீடே குடி வந்துட்டாங்க, ஃபேமிலியே குடியே வந்துட்டாங்க. சரிங்க. அடுத்த ஃபிளாட் இது வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, இது வந்து இப்ப ப்ரீ லான்ச்சிங் தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்குங்க. இனி ஒரு நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி கம்ப்ளீஷனே ஆயிரும், டெவலப்மெண்ட்ஸ் முடிஞ்சிரும். இப்போ ப்ரீ லான்ச்சிங்ல தான் நம்ம புக் பண்ணிட்டே இருக்கோம். புக்கிங் எங்க இருக்கு கரெக்டா லொகேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிராவல்லே நம்ம இங்க ரீச் ஆயிடலாங்க. நமக்கு காலப்பட்டி ஏரியா சொல்லுவாங்க. இது பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே காம்பவுண்ட் வால் பண்ணிட்டோம். சரி, நம்ம அப்படியே உள்ள போய் பார்ப்போமாண்ணா? வாங்க பார்க்கலாம். எப்படின்னா ஏர்போர்ட் நியர்பையே உங்களோட ஃபிளாட்ஸ் எல்லாமே கொண்டு வரீங்க, அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. இனிஷியலா பிளான் பண்ணது என்னன்னா கொஞ்சம் எல்லாமே ஆக்சசபிளா இருக்கணும். ரொம்ப எல்லாமே நியரஸ்ட்ல டக்குன்னு ரீச் அவுட் பண்ணாங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள சிட்டிக்குள்ளேயே ஈஸியா ரீச் அவுட் பண்ணிடணும். அதே மாதிரி எங்க பஸ் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு லொகேஷன் தான் நாங்க சூஸ் பண்றது. ஸோ அதை பிளான் பண்ணி தான் ஃபேஸ் 1 போட்டிருந்தோம். ஃபேஸ் 1ஓட அப்ரோச் என்னன்னா எல்லாருக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வில்லாஸும் வந்துருச்சு. எந்த ப்ராஜெக்ட்டுமே வீடு வந்தாதான் அதுக்கான வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று செட்டில் டவுன் ஆர்க்கு இது பண்ணுவாங்க, வாங்கிட்டு அங்கே குடி வர்றதுக்கு தைரியமா வருவாங்க. அந்த மாதிரி எல்லாமே வீடு ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா சரி ஓகே அது நல்ல அப்ரோச் இருக்கு, இதுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதே லொகேஷன்லேயே நாங்கள் இன்னொரு செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபேஸ் 1 நாங்கள் வாங்கி எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால இந்த ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறவர டைம்லேயே அவங்களே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 புக்கிங்ஸ் வந்து ஃபேஸ் 1ல எடுத்தவங்களே எங்களுக்கு வாங்கி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க அதை பற்றி. ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது பக்காவான கேட்டட் கம்யூனிட்டியாக டெவலப் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா என்டையர் ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக என்டையர் ப்ராஜெக்ட்டுமே 10 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோங்க. அது போக நாங்கள் சின்ன ரோட்ஸ் எதுவுமே இருக்காங்க, எல்லாமே 23 ஃபீட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த 23 ஃபீட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. நம்ம எல்லாமே 33 ஃபீட் 30 ஃபீட் அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது போக ட்ரைனேஜஸ் எல்லாமே ஓப்பன் ட்ரைனேஜாக கொடுக்காம அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜாக கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்டுங்க. ஏன்னா ஓப்பன் ட்ரைனேஜ் இருந்துச்சுன்னா இந்த ஓப்பன் ட்ரைனேஜில் ஃபுல்லாக வாட்டர் ஃப்ளோ இருக்கிறது, வேஸ்டேஜ் தங்கி நிற்கிறது, அதெல்லாம் இந்த கான்செப்டே வேண்டாம். எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணிட்டோம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு மேலே ஃபுல்லாக பிளான்டேஷன்ஸ் மாதிரி பண்ணிட்டோம். என்டையர் ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிளான்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஒரு 10 to 15 டேஸ்ல ஸ்ட்ரீட் லைட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது போக பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக ஸ்பெசிஃபிக்காகவே கிட்ஸ் பார்க் டெவலப் பண்ணியிருக்கோம். அதில் வாக்கிங் ட்ராக்கோட டெவலப் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே பார்க் ஏரியா போய் பார்க்கலாம். நான் பார்த்துட்டு வந்தாலும் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கான பிளே ஏரியா நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் வாக்கிங் ட்ராக்கோட நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. லான் ஏரியா ஸ்பேஸ் அது மட்டும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. பிளான்டேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டோம். அது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் பிளே ஏரியா உங்களுக்கு ஸ்லைட்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ஜிம் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கானவும் ஸ்பேஸும் நாங்கள் இங்கே பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபிளாட்டோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் நியர்பை என்னென்ன இருக்கு? இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிராவலே எஸ்விபி டெக் பார்க் இருக்கு, ரீச் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, KMCH ஹாஸ்பிட்டல் தெரியும், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இங்கிருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். இது எல்லாமே நமக்கு நியரஸ்ட்ல இருக்கு. அது போக அடுத்து கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஆல்ரெடி ஃபேஸ் 1க்கு இது பண்ணிட்டாங்க. லேண்ட் அக்விசிஷன் பிளான்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு லேண்ட் அக்விசிஷனுக்காக. இல்லை நம்ம ப்ராஜெக்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸ் வழியாக வரலாம். காலப்பட்டியும் வரலாம். காலப்பட்டி வந்து காலப்பட்டிலேருந்து 3 கிலோமீட்டர்ஸ்ல இங்கே ரீச் ஆகலாம். அது போக இந்த சைடு பார்த்தீங்கன்னா தொட்டிபாளைய பிரிவுன்னு சொல்லுவாங்க, கோல்டு வின்ஸ் தாண்டி. அதுல நேரம் வந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 to 4.5 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சஸ்ல வந்து இங்கே ரீச் ஆயிடலாம், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரீச் ஆயிடலாம். அந்த மாதிரி லொகேஷன்ல தான் நமது அமைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு பிரிட்ஜ் எல்லாம் இறங்கினீங்கன்னா டேரக்டா இங்கே வர மாதிரி கனெக்டிவிட்டி வந்துடும். அது போக மெட்ரோல இருந்து எல்லா டெவலப்மெண்ட்ஸும் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் வருது. அவினாஷ் ரோடு பற்றி சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி ஃபுல்லாக டெவலப்பான ரோடு தான். அதுலேயே அடுத்தடுத்த க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெயினாக டார்கெட் பண்ணி பண்ணுறது அவினாஷ் ரோடு தான் டெவலப்மெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா, இதோட லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன? இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல ஆல்ரெடி DTCP ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்ங்கிறனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா APFA கிட்டத்தட்ட 4-5 பேங்க்குக்கு நாங்கள் வாங்கிட்டோம். லோன் ப்ராசஸுமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து 70% வரையுமே லேண்டுக்குமே, பில்டிங்க்கு போனாங்கன்னா 90% வரையுமே நம்ம மார்க்கெட் வேல்யூக்கு பண்ணி தந்துட்டு இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70 பிளாட்ஸ் போட்டிருக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பிளாட் ஆல்ரெடி புக்கிங் ஆயிரு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரெஜிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு ஆயிருச்சு. அந்தளவு ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் 16 lakhs இப்போ கோட் பண்ணிட்டு இருக்கோம். இது ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக தான் நம்ம கோட் பண்ணிருக்கோம். லான்ச்சிங் இன்னும் 1 month கேப்பில் லான்ச்சிங் பண்ணும்போது கேரண்டீடா சின்ன ஹைக் வேல்யூவேஷன் இருக்கும். அதனால இப்பயே எடுக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரபிளா நம்ம நல்ல பிரைசிங்ல நம்ம வாங்கிக்கலாம். இது போக பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே அடுத்த செகண்ட் ஃபேஸ் போக லேண்ட் அக்விசிஷன் பண்ணி வச்சிருக்கோம். இது முடிச்சோடனே தேர்ட் ஃபேஸ் போடுவோம். ஸோ தேர்ட் ஃபேஸ் எல்லாம் வரும்போது இனி ஒரு 1 year கேப்ல பார்க்கும்போது கண்டிப்பா அதை விட ஹையர் வேல்யூ, நல்லாவே ஹையர் வேல்யூ தான் இருக்கும். ஸோ அதனாலே நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். அது போக சுத்தி ஆயிட்டு இருக்க டெவலப்மெண்ட்ஸ்னால என்னன்னா ஒரு 5 years பிளான்ல பார்க்கும்போது கேரண்டீடா ஒரு 25 to 30 lakhs கொடுத்தாலுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது, பிளாட்ஸ் கிடைக்காது. அந்த அளவு வேல்யூவேஷன் ஹை ஆயிரும். அந்த அளவு இந்த ஏரியா பூம் ஆயிட்டு இருக்குங்க. ஆமா, இப்ப இவர் சொல்றது உண்மைதான். இந்த பிரைஸ்ல இருந்து இன்னும் பூமாவா தான் வாய்ப்பு இருக்கே தவிர
குறைய வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த சைட்ஸை வந்து பார்க்கணும் இல்லை வந்து இந்த சைட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிறீங்க, கீழே இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க. ஆனால் அந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம இப்போ வீடியோவில் நம்ம விஷுவலாக காமிச்சாலுமே அவங்க டைரெக்டாக வந்து இந்த லொக்கேஷன் வந்தாங்கன்னா தான் இதோட ஏரியாவோட ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார் பார்த்தீங்கனாலுமே ஒரு ஜஸ்ட் நீங்கள் சைட் விசிட் வாங்க, வந்து பார்த்துட்டு ஒரு கிளியராக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நீங்கள் பிளான் பண்ணுறது, நம்ம என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம், நம்ம புக்கிங் எப்படி பண்ணுறது எல்லாமே நாங்கள் கூட எல்லாமே பக்காவாக சப்போர்ட் பண்ணுவோம்.